உங்க நிம்மதிய கெடுக்கிற எதிரி வெளியில இல்லைங்க, அது உங்ககிட்ட இருக்கிற ஒரு பழக்கம். இந்த பழக்கத்தை இன்னைக்கு நீங்க விட்டு விடுவீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீங்க. அந்த பழக்கம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் அதிகமா யோசிப்பது, நடக்காத விஷயத்தை நினைத்து கவலைப்படுவது, எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவது, மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது, இதெல்லாம் நம்முடைய நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமாக திருடி கொண்டு போயிடும். ஒரு நாள் சொல்லுவோம், நிம்மதியே இல்லை, இதுதான் காரணம். நான் சொல்லுவேன், நீ கவலைப்படுகிறதுனால நாளை பிரச்சனை தீராது. அதனால இன்றைக்கு உள்ள சந்தோஷத்தை நீங்க இழந்துருவீங்க. பல நேரங்களில் நாம் சுமக்க வேண்டாத பாரங்களை கூட சுமக்கிறோம். தேவன் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியத்தை நாம் பிடித்து கொண்டு இருக்கிறதுனால தான் நமக்கு மன அழுத்தம் அதிகமாகுது. இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்க, எதனால நீங்க மன அழுத்தத்துல இருக்கிறீங்க? உங்க பிரச்சனைகளை நீங்க பிடித்து கொண்டு இருக்கிறீங்களா, அல்லது தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க போறீங்களா? நான் இப்படி சொல்லுவேன், எல்லாவற்றையும் நீங்க கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதீங்க. உங்களால முடிந்ததை செய்யுங்க, முடியாதத தேவனிடத்துல கொடுத்துருங்க. நல்ல கவனிங்க, கவலை நிம்மதியை கொடுக்காது, நம்பிக்கை தான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். பிலிப்பியர் 4:6 இப்படி சொல்லுகிறது, எல்லாவற்றிற்காகவும் கவலைப்படாம உங்க விண்ணப்பங்களை தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க. உங்களால செய்ய முடியாதத தேவனிடத்துல சொல்லுங்க, தேவன் உங்களுக்காக செய்வார். இந்த வார்த்தை உங்களுக்கு தேவையா இருந்தா நான் கவலையை விட்டு விட்டு தேவனை நம்புகிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.